உங்களை வந்து யாராவது உங்கள் ஃபோட்டோவை வந்து வெளியே விட்டுருவோம், வீடியோ வந்து வெளியே விட்டுருவோம்னு சொல்லி யாராவது உங்களை பிளாக்மெயில் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ, இந்த ஒரு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். ரவுடி பேபி சூர்யா என்கின்ற சுப்புலட்சுமி வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்களில் ஈடுபட்டு கிட்டத்தட்ட ஒரு 9 பிரிவுகளில் அவங்க மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தண்டனை சட்டம், அப்புறம் வந்து தொழில்நுட்ப சட்டம், ஐடி ஆக்ட், இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மீது வழக்கு பதிவு பண்ணி அவங்க உள்ள இருக்க விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும். இதில் பொதுவாக வந்து யாராவது ஒரு நபர் வந்து உங்களை, ஒரு பெண்களோ அல்லது ஆண்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களை வந்து ஒரு நபர் மிரட்டுறாங்க, உங்களோட ஃபோட்டோவை வந்து வெளியே விட்டுருவோம், உங்களோட வீடியோவை வெளியே விட்டுருவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக பெண்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. பெண்களுக்கு வந்து இது மாதிரி யாராவது ஒரு ஆண் வந்து தொல்லை கொடுக்குறாரு அப்படின்னா இந்திய தண்டனை சட்டத்தில் பிரிவு 503, அப்புறம் வந்து 292 ஐபிசி, அப்புறம் வந்து இந்திய தண்டனை சட்டத்தில் 354C, இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நபர் மீது வழக்கு பதிவு பண்ண முடியும். அதாவது உங்களை ஒரு ஆபாசமாக சித்தரிச்சோ அல்லது உங்களுடைய ஒரு வீடியோவை வச்சு அதை வந்து வெளியிட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்படி வந்து ரொம்ப பெரிய தப்பு. இதெல்லாம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஆக்டில் 67, அப்புறம் வந்து 67A இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்சினான ஒரு விஷயத்தை செஞ்சு அதை வந்து வெளியிடுறது வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்படி தப்பு. அந்த மாதிரி ஒரு எலக்ட்ரானிக் ஃபார்மில் வந்து ஒரு வீடியோவே அல்லது ஏதோ ஃபோட்டோவை ரெடி பண்ணி வெளியிடுறாங்க அப்படின்னா இந்த ஒரு பிரிவில் 67 வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 7 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை வாங்கி தர முடியும். அது மட்டும் இல்லாமல் 10 லட்சம் வரைக்கும் அபராதம் தர முடியும்ன்ற ஒரு விஷயத்த கட்டாயம் நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுங்கன்னா, அதனால் ஒருவேளை வந்து உங்களை யாராவது பிளாக்மெயில் பண்ணுறாங்க அப்படின்னா இதற்கு எப்படி நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் முடிஞ்ச அளவு உங்கள் அருகாமையில் இருக்கிற காவல் நிலையத்தில் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இல்லை அதெல்லாம் வேணாம் அப்படின்னா நீங்கள் சைபர் கம்ப்ளைண்ட்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தனியாகவே வெப்சைட்டே இருக்குது. இதில் போய்ட்டு நீங்கள் நேரடியாக உங்களோட புகாரை வந்து நீங்கள் தெரிவிக்கலாம். இப்படி யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பாதிக்கப்பட்டிருக்குன்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த ஒரு வீடியோ அனுப்புங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.